நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது 2021 8%, ப்ரெசண்ட்டாக 4%. நல்லா கேட்டுங்க. கவர்ச்சிகரமாக நம்ம எதையும் அறிவிக்கலை. புரியல உங்களுக்கு? கார் தர்றேன், பஸ்ஸு தர்றேன், ஹெலிகாப்டர் தர்றேன், 2500 தர்றேன், 5 லட்சம் தர்றேன், வேலை இல்லாதவங்களுக்கு 25 லட்ச ரூபா தொழில் கடன் தர்றேன், 6 சிலிண்டர் தர்றேன். இது மத்திய அரசு சிலிண்டர் கம்பெனி, தமிழ்நாட்டில் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி கவர்ச்சி தான் தமிழ் மக்களுடைய ஃபஸ்ட்டு காரணம். என்னென்னா கேட்டுக்கங்க, காரணம் என்னன்னா, ஏக காலத்தை திராவிட இயக்கம் கையேந்திர இதை வச்சிருச்சு. 76 வருஷம் சேலையும் அரிசியும் கொடுத்து அடிமையாக வச்சு தமிழர்களை. அதான் காரணம். 29 வருஷம் ஒரு களத்தில் இருக்கார் சினிமா துறையில். பச்சை புள்ள ஒரு குடும்பத்தில் 6 பேர் இருந்தானா 3 சின்ன கை குழந்தைங்க. இவர் விஜய்க்கு போடணும், வீட்டில் உள்ள சின்ன கை குழந்தை கம்பல்ஸ் பண்ணுது. புரியுங்களா? தரைக்கே அவளை தரையில் படலை. 234 தொகுதி சீமான் வேர்வை சிந்த மயக்கம் வர்ற அளவுக்கு பரப்புரை செஞ்சார். உண்மையை சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசம் குடிநீர், மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம், முக்கியமான 3 இலவசம் தரணும்னு சொன்ன ஒரே ஆள் அவர் தான். கனிம வளத்தை எங்கெங்கே கொள்ளையடிச்சாங்க, நான் குளத்துக்கு காவல் போடணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு குடும்பத்தில் புரியுங்களா, எதையும் எதிர்பார்க்காம வாழ்ற அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்துறேன்னு சொல்லியிருக்காருங்க. யாருங்க சொல்லிடுவா? புரியலைங்களா? அங்கேதான் பாயிண்ட். காரணம் என்னன்னா, ஒரு குடும்பத்தில் வயது முதிர்ந்தோர் பையங்க 2 பேர் இருப்பாங்க. அந்த பையங்க 2 பேரும் குடியாரா திராவிடாச்சு ஆக்கிருச்சு. புரியுதா? சம்பாதிச்ச காசு டாஸ்மாகில் கொடுத்தா வீட்டுக்கு சோத்துக்கு வழி இல்லை. அப்போ அந்த 1000 ரூபாய் உதவி வருது. ப்ரெஷருக்கு சுகருக்கு மாத்திரை வாங்கலாம். இந்த மாதிரி சுருக்கு பைக்காரன்லேருந்து உங்களுக்கு பூ விற்கிறவங்களை வர கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாலின் 1000 ரூபா கொடுத்தது எங்களுக்கு உதவிகரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. காரணம், மருத்துவமனை எல்லாம் சரியான ட்ரீட்மெண்ட் கிடையாது. சரியான கேள்வி. இதுக்கு நான் சரியான பதில் சொல்றேங்கண்ணே. 76 வருஷம் திராவிட ஆட்சியை ஒழிச்சுட்டு திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தை எடுத்து வந்துட்டார் விஜய். அடுத்தது இவர் திராவிடத்தை விட்டு தமிழ் தேசிய சீமானண்ட வந்துடும். தோல்விக்கு காரணம் சார், தமிழ்நாட்டில் ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எல்லாம் பரப்புற 234 வேட்பாளரை 117 பெண்கள், 117 ஆண்கள், எல்லாம் எஜுகேட்டட் பர்சன், குற்ற பின்னணியே கிடையாது. அந்த அம்மையாரை கொண்டு நீ போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா எந்த குற்றம் இல்லைன்னு சொல்லுவான். அறிவித்த வேட்பாளர் இன்னைக்கு சொல்கிறேன் 100 பேரில் குற்றம் இருக்குது. இதே தவேகாவால் அறிவிக்கப்பட்ட ஆள் வேட்பாளர் 40 பேர் 2 பேர் குற்றவாளி. அதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு தேவை பணம் தான். சொல்கிற போறீங்க. சீமான் அதை சொல்லலை. நான் 5000 ரூபா தரேன், சீமான் ஜெயிச்சிருப்பாரு. புரியல? கார் தரேன்னா சீமான் ஜெயிச்சிருப்பாரு. நான் ப்ரெஷர் தரேன்னா சீமான் ஜெயிச்சிருப்பாரு. நாங்கள் எதுவும் தர மாட்டோம். ஒன்று எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு குடும்பத்தை பொருளாதார ஆக்குவேன்னு சொன்னவர் சீமான். இவர் என்ன சொன்னார்னா, ஒரு கார், ஒரு வீடு, ஒரு பைக்கு, 2500 ரூபா பணம், 6 சிலிண்டரு, வீட்டில் வேலை இல்லைன்னா 4000 ரூபா. புரியுங்களா? ஒரு குழந்தை பிறந்தா நகை. ஒரு நாளைக்கு 10,000 குழந்தை பிறக்கும். கல்யாணம் பண்ணால் நகை, பட்டு சேலை. நல்லா கேட்டுக்கிட்டே வாங்க. தொழில் கடை 25 லட்சம். மீனவரை எடுத்துக்கிட்டீங்கன்னா 27 லட்சம் உனக்கு நான் டெபாசிட் பண்ணுறேன், இடம் தரேன்னு சொல்கிறாரு. ரைட்டு, ஓகே. இதை சொல்லிச்சுன்னா ஆட்சிக்கு வந்துட்டார். நாங்கள் மாற்று கருத்து கிடையாது. மக்களுடைய தீர்ப்பா, மகேசன் தீர்ப்பா எங்கள் இயக்கத்தில் ஏற்றுக்கிறோம். நல்லா கேட்டுக்கணும். 1 ரூபா மக்கள் காசை எடுக்க மாட்டேன், எடுக்கவும் விட மாட்டேன். வாக்குமூலம் சிஎம் விஜய் பேசக்கூடாது. தமிழ்நாடு சிஎம் அமோகமாக ஜெயிச்சிருக்காரு. நல்லா கேட்டுக்கணும். பக்கத்தில் இருக்கிறது செங்கோட்டையன் சார். நேற்று வரை என்ன மினிஸ்டர் தெரியாது, இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இதே ஆதவரச்சனா மார்டின் லாட்ரி குடும்பத்துக்குள்ள தமிழ்நாடு மாட்டிக்கிச்சு. இதுக்கு பதில் உண்டானுங்கன்னு என்னோட கேள்விக்கு பதில் சொல்லணும். காரணம் சொல்கிறேன். லீமா ரோஸ் யார் லீமா ரோஸ்? திருவாரூரில் பிறந்து 68 வயசு, இன்னைக்கு 5வது தான் படிச்சிருக்கு. 1988 இலங்கையில் விரட்டி அடிக்கப்பட்ட மார்டின். புரியுங்களா? 13 வயசு தமிழ்நாட்டுக்கு வந்து நீ லாட்ரி இங்கே பொழப்பு நடத்துன. புரியல? ஆதரவு யாரு? நீ பெரம்பலூர்காரன். அங்கே ப்ளஸ் வரையும் படிச்சுட்டு மெட்ராஸுக்கு பிசிக்கல் ட்ரைனிங் வந்த. இதே நீ புல்லப்ஸ் எடுக்கும்போது உனக்கு சம்பளம் 7000. யார் டெய்ஸியை கல்யாணம் பண்ண, உனக்கு சொத்து வந்துருச்சு. உன்னுடைய பண்டமெண்டல்ஸ் என்ன? நீ சபரிவாசன்ட்ட இருந்த, திருமாவளவன்ட்ட இருக்க, உன் பூர்வீக தொழில் என்ன? ஒரு சொத்து வந்து 5000 கோடி காட்டியிருக்க. இதுவரை நீ எந்தெந்த இயக்கத்தில் இருந்த? திருமாவளவன் இருந்திருக்க, சபரிவாசனோட இருந்திருக்க, மத்தியில் ஒரு எம்பி கேட்ட, சபரிவாசன் ஒத்துக்கல. யார் சபரிவாசன்? ஸ்டாலினுடைய மருமையன். இன்னைக்கு தமிழ்நாடு நெட்வொர்க்கே அவர் தான் எல்லாம் பண்ணுறது. இதனால் ஆதவரச்சனாவுக்கு என்ன பொறுப்பு? பொதுப்பணித்துறை, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் வருஷத்துக்கு 4000 கோடி. நேற்று வரையும் அவருக்கு விளையாட்டுத்துறை கொடுத்துருந்தாங்க, மருத்துவ கலால் துறை மதுவிலக்கை கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு கவர்னர்கிட்ட போயிட்டு என்ன துறை?
பொதுப்பணித்துறை வலுவான துறை இன்னைக்கு மார்டின் குடும்பத்துக்கிட்ட கையில தமிழ்நாடு போயிடுச்சு. மாற்று கருத்து இருக்கா? லீமா ஹவுஸ்ல 68 வயசு நீ என்ன பண்ண? ஏழோ காலத்தில் இந்த பப்ளிக்ல மக்களுக்கு என்ன செஞ்ச? ஓ சொத்து மதி 10 லட்சம் கோடி. ஓ மயா பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ, இங்கே நீ எங்க இந்த நம்ம லால்குடி எம்எல்ஏ, நீ புரியுதுங்களா? ஆதவர்சனா எம்எல்ஏ, 3 பேர் லாட்டரி குடும்பம் இங்கே வந்துட்டேன். அதை பற்றிலாம் கவலை இல்லை. நான் சார் கேட்டுங்க, நான் விஜயை பற்றி குறை சொல்லலை, சொன்னதை செய்யணும்.